தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு இயேசு வாழ்கிறார், ஊடகத்தில் வருகிறார். தீர்க்கதரிசன சத்தம் வேத பகுதி வச்சு இந்த கிருபையுள்ள வார்த்தையை கேட்க வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வார்த்தை வசனங்களை எல்லாம் கேட்கும்போது உணர்வடையத்தக்கதாக நியாயத்தீர்ப்பின் நாள் வந்திருக்கிறது. அது இந்த மாதத்திலிருந்து ஆரம்பிக்கப் போகிறது. அதாவது ஏப்ரல் 1 ஆரம்பிக்கப் போகிறது என்று கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறார். அது உண்மையோ? ஆண்டவர் என்னோடு பேசுகிற வார்த்தைகளை நான் சொல்லி இருக்கிறேன். அது ஒரு கொடிய நாள் என்றும் வேதத்தில் சொல்லப்படுகிறது. அது எந்த கொடிய நாளாலும் ஆண்டவர் பிள்ளைகளை கற்று கைவிட மாட்டார், பார்த்து கொள்வா என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தையின்படி அவர் நீதியோடு என்று அழிக்க மாட்டார். நம்மளை யாரையும் கற்று அழிக்க ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆமீன் என்று சொல்லி வேதத்தை தெளிவிருக்கிறபடியினாலே நான் உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கிறேன். அவர் நம்முடைய சகல எண்ணங்களையும் அவர் அறிகிறார். அவர் பிரசங்கி 8 அதிகாரம் 3 அதிகாரம் 17 வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நேற்றைக்கு இறுதியாக வாசிக்க கேட்டோம். ஒருக்கா கூடாத வாசி அடுத்த வார்த்தை போ. சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயத்திற்கும் காலம் இருக்கிறபடியினால் தன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவ நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். இவர் ஒரு தெய்வ மனுஷன், தேவனுடைய ஞானத்தை பெற்றவன், கர்த்தருக்கு பயந்தவன். சொன்ன வேத வாக்கியத்தை உங்களுக்கு நினைவு ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆதியாகமம் 18, 19, 20 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியால் அவன் தன் பிள்ளைகளுக்கு தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கு நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து கடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். கர்த்தர் சோதோம் கோமோராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதனாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடுதாயிருப்பதனாலும். 21 நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து ஏற்றினார் கூக்குரன்படியே அவர்கள் செய்திருக்கிறவரை இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். கூக்குரல் கூக்குரல் ஏழையோட பெருமூச்சுடைய சத்தம் கூக்குரல். இதை நியாயத்தீர்ப்பின் நாளை குறித்து நான் வசனத்தை கொடுக்கும்போது என் இருதயம் எல்லாம் என்னுடைய தரிசனங்களை எண்ணங்களை நினைவுபடுத்தி கொண்டே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் இது அநேகர் பார்க்கிறவர்களுக்கு ஒரு வித்தியாசமான வார்த்தை போல் தோன்றும். அது எனக்கு நல்லாவே தெரியுது. இதெல்லாம் பிரசங்கம் அப்படின்னு சொல்லி கூட உங்களுக்கு தோணலாம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும். கண்ணால எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த வசனத்தை வைத்து தான் உங்களுக்கு போயிட்டு கொண்டு கர்த்தர் சோதோம் கோமார பண்ணுறதுக்கு என்னென்ன நியத்தை செய்தேன் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இறங்கி போய் ஆண்டூர் இறங்கி போய் தான் நேர்ந்துச்சு. அதுக்கு ஆண்டூருக்கு பிள்ளைகளை கொண்டு அப்படி சார்பாக நேர்ந்திப்பார். சாலமன் ஞானத்தை கேட்டான், நீதியோடு நியாயம் தீர்க்கும்படிக்கு ஞானத்தை கேட்டான், கொடுத்தார். ஒரு கதையை அவர் நமக்கு வெளிப்படுத்தி சாலமன் ஞானி நமக்கு சொன்னார். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 2 பிள்ளைகளும் ஒரு பிள்ளைக்கு 2 பேர் வாதாடி நிற்கிறாங்க. ஒரு நன்மைக்கு ஒரு ஆசீர்வாதம். ஒருத்தி சொல்றா எனக்கு அது பிள்ளை, இன்னொருத்தி சொல்றா எனக்கு பிள்ளை. அப்ப இதுல ரொம்ப ஒரு மோசமான நிகழ்வு. 3வது ஒரு மனுஷன் ராஜா அரசு கிங்.
அவர் பார்த்து நிற்கிறார். இப்ப எப்படிடா என்ற தெய்வமே அப்படின்னு ஆண்டவர் சபத்தை அழுகுறது. ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை எப்படி? ஆமீன். ஆண்டவர் உடனே நியாயத்தீர்ப்பு, கொடிய நியாயத்தீர்ப்பு, இதான் கொடிய நியாயத்தீர்ப்பு. சாலமே ஆண்டோருக்கு ஞானத்தை பெற்ற மனுஷன். நியாயத்தீர்ப்பு எப்படி? கொடிய நியாயத்தீர்ப்பு. அது எப்படி வெளிப்படுத்தினார்? சில நேரத்தில் ஆண்டோருக்கு நல்ல கொடிசா இருக்கும், பயப்படக்கூடாது. அந்த கொடிசு எதை கொண்டு வந்து நீதியை காட்டும். சேவகரை பார்த்தாரு. ஏய், 2 பேரும் அடி வச்சுட்டு கிடக்காமடா, விடப்பாது, கொண்டு வா வாழை வெற்றி 2 பேருக்கும் கொடுத்துரும் அப்படின்னு. எவ்வளோ பெரிய அருமையான கொடிசு. உடனே பெத்தவன் நினைக்கிறான், இவன் அரசெல்லாம் அரைக்கிறா, சின்ன பச்சிலம் இப்படியே வெட்டி பக்கிட்டு கொடுக்குறான். மந்திரியெல்லாம் இப்படி பார்த்துருப்பான், இவன் எல்லாம் நியாயாதிபதியை இவன் அநீதிமானு பார்த்துருப்பான். ஆனா சில பாஸ்டர் மாதிரி பிறப்ப கையில் எடுக்கப்பா, இவன் நான் ஒரு பாஸ்டரா. சரி, அப்பா பிள்ளையா இருக்க, நீ எல்லாம் ஒரு அப்பா. என்ன பார்க்குறீங்க? சாலமே ஞானியா அன்னைக்கு பார்த்தோம், அப்படிதான் பார்த்துருப்பான். சரி, கவர் சின்ன குழந்தைய 2 பேர் வெற்றி கொடுக்க போறான். இவன் ஒரு ராஜாவாலே கூட கேட்டுருப்பான். ஆனா அடுத்தவங்க பேசுற பேச்சுக்கொன்னு தெய்வ ஞான தீர்க்கிறவன் பார்க்க முகதாட்சணியம் இல்லை. அந்த நாள் மிக கொடிய நாள், முகதாட்சணியம் ராத்து. கொண்டு வாட வெற்ற, உனக்கு வேணுமா? உனக்கு திருநி தோலை. நான் நிம்மதியா 2 பேரும் அடி வச்சிருக்கே, நான் என்ன செய்யுது? போ, நியாய செய்வு வெளிப்பட்டுச்சா? உண்மையான தாயை கண்டுபிடிக்கணும். அதுதான் சாலமோனுடைய மனநிலை. இங்க வா, வாழ குறைஞ்சியா வாழ எடுத்தா தூக்கி ஒற்ற வாங்குவாங்க. நான் பாருங்க, உடனே சொன்னா, பெத்தவ சொன்னா, என் கண்ணு முன்னால என் பிள்ளை சாகக்கூடாது, எப்படி அவளே வளர்த்து கொள்ளட்டும் என்று தாரவா இருக்கலாம். ஆமென். ஐயோ, என் பிள்ளைய கொல்லாது, என் புருஷன் அடிக்காதையா, என் தேசத்தை அடிக்காதையா. வேஷம் போடுகிற ஒரு கூட்டம் உண்மையாகவே கண்ணீர் வலிக்கிற ஒரு கூட்டம், வேஷ போடுகிற கூட்டத்தையும் கற்று தீர்ப்பா. ஆத்தும ரட்சிப்பு இருக்க தன்னை தியாகம் செய்து அழிஞ்சு கிடக்கிற மனுஷனையும் கற்ற நீதி ஓடினேன். வருகிறார் ஏப்ரல் 1. உன் வீடு தேடி, உன் தேசம் தேடி, உன் பட்டணம் தேடி, நாடு தேடி இறங்கி வருந்திருக்கிறார். விடமாட்டாது. அங்க ஒருத்தி சிமிட்டிட்டு நிற்கலாம். எனக்கு தான் பிள்ளை இல்லையே, செத்து போச்ச, இனி இதான் செத்து போட்டு. நீ உண்மையான பெற்ற தாய் கண்ணீர் வடிக்கிறார். சாக போகுதே. பெற்ற தாயுடைய அன்பு என்பது கண்டுகொண்ட தெய்வம் ஞானி, தெய்வ வேலைக்காரன், தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட சாலமோன் இனியோடு நியாயந்திருக்கப்படக்கூடிய ஞானி நியாயந்தித்தான். அன்பு தாயே, நீதான் உண்மையாகவே பெற்றோள் என்று சொல்லி அந்த பிள்ளையை எடுத்து முத்தமிட்டு அந்த
அர்ப்பணிப்போடு கொடுத்த அந்த தாயிடத்தை கொடுத்தது போல வர்ற காலத்திலே நீதியோடு நியாயம் தீர்த்து பார்வைக்கு கொடுமையா இருக்கலாம், சினம் இருக்கலாம், கோபக்கினையோடு வெளிப்படலாம். ஆனாலும் நீதி தவறாதபடிக்கு நியாயம் தீர்த்து உத்தமன் என்று விளங்கின பின்பு சுத்த பொன்னாக உன்னை நடத்தி குயவன் கையில் இருக்கிற கழிவுண்டு போல உன்னை நடத்தி நிலை அழகு மாற்ற தெய்வத்துடைய தீர்ப்பா இது. இப்ப அந்த சாயர் வெக்கி போனா நாடகம் என் பிள்ளை நீ பெறாத பிள்ளையை தூக்கி வைத்து விட்டு பெற்ற பிள்ளையை தீர்த்து விட்டு என் பிள்ளை நாடகம் விட மாட்டான். கர்த்தர் என்னை உண்டாக்கினவர், என்னை சீரித்தவர், என் முன்னே கடந்து செல்கிறார். தீங்கு ஒன்றும் உன்னை செய்யாதே, தீங்கு ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாதே. உன்னை உண்டாக்கினவர் கைவிட மாட்டார். ஏசாயா தீர்க்கன் சொன்னது போல நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே ஒன்றுக்கும் கவலைப்படாதே. இஸ்ரவேல் என்னும் சிறு பூச்சியே ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. ஆமென். யாக்கோவே நீ மனம் சலித்து போனாயோ, வேணாப்பா, நான் ஒன்று அன்படியாக ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன வாக்கு சத்தத்தை சொந்தத்துக் கொள்ளும்படிக்கு கர்த்தர் நியாயோடு நியாயம் தீர்த்து கர்த்தர் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டாது கூக்குறபடி அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்க்கும்படிக்கு தூதன் அனுப்புகிறார். அன்றோடுக்கும் அவரே டைரக்டா அவருடைய தூதனை இறக்கி இந்த வசனம் எல்லாம் படிக்கும்போது உண்மையிலே இயேசு என்னோடு நடத்துகிறாரு. இயேசு எனக்கு கூட இருக்கும்போது இதெல்லாம் எனக்கு சம்பவிக்குமா? இவ்வளவு நான் கஷ்டப்படணுமா? இவ்வளவு நான் இப்படியெல்லாம் நான் நடப்பேன், கோபப்படுவேனா? இயேசு இவ்வளவெல்லாம் கோபப்படுவாரா? இயேசு இப்படியெல்லாம் நடத்துவாரா? அப்படி என்னே நான் மட்டுக்கொண்டே நாடிச்சு இவ்வளவு என்னை சோம்பேறியா வச்சு நீர் பிடிச்சவன போல என் தெய்வ பிள்ளைகளை உண்மையாக பவுலுங்கிற ஒரு தெய்வ மனுஷன் சொன்னது போல நான் எல்லாவற்றிற்கு எல்லாமானேன். தகப்பனுக்கு தகப்பனானேன், தாய்க்கு தாயானேன், தலையனுக்கு தலையான ஆனேன். எல்லாவற்றையும் எல்லாமாய் நடத்தி வந்த போதிலும் அநேரத்தில் அடியப்பட்டேன், நிந்தையப்பட்டு எல்லாமானேன். எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு தேவ சமூகத்தில் நின்று கொண்டு ஒரு தெய்வ ஊழிய வேலைக்காரன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நியாய தீர்ப்பு நாள் இதோ நடந்து கொண்டிருக்கிறது. எச்சரிக்கையோடு கொடுத்த நன்மைகளை, கொடுத்த ஆசீர்வாதங்களை உண்மையாகவே நன்மைக்காக பிரயோஜனப்படுத்துங்க என்று சொல்ல. பதவியா இருக்கலாம், பட்டமா இருக்கலாம், அதிகாரமாக இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், இல்லை கொஞ்சம் பொண்ணா இருக்கலாம், பணமா இருக்கலாம். கர்த்தருக்கு பிரியமில்லாது காரியம் செய்வதற்கு பிரயோஜனப்படுத்தாதீங்க. அது கர்த்தருக்கு பிரியமாயிருக்காது.
இல்லை எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து விட்டு பிறருக்கு பிரயோஜனப்படுத்தாதபடிக்கு இருப்பீர்கள். ஆனால் இன்னொரு காரியத்தை கூட சொல்லி நான் உங்களுக்கு ஜபிக்க போகிறேன். உடனே இன்றைக்கு உன் ஜீவன் உன் சரீரத்தை விட்டு உன் ஆவி எடுத்துக்கொள்ளப்பட்டார். இனி சம்பாதித்து சேர்த்து வைத்திருக்கிற பணத்தை, நீ உண்டாக்கி நாட்கள் வைத்திருக்கிற அந்த பொன்னை, இல்லை நீ பூமியில் சேர்த்து வைத்த சொத்தை யார் கொண்டு போவா? அவருடைய வார்த்தை. நீ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் வசனத்தை மீறி நடந்தால், உன் ஆத்துமாவை நீ நஷ்டப்படுத்தினாள், அதனால் உனக்கு பிரயோஜனம் என்ன? வார்த்தை நியாயத்தீர்ப்பின் நாட்கள் இதோ நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நான் உங்களுக்கு நியாயத்தீர்ப்பின் நாளிலே வார்த்தையை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த வசனத்தை கொண்டு உணர்வடையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இடத்துல நான் கொஞ்சம் எமோஷன் ஆக வேண்டிய சூழ்நிலை வந்ததுக்கு காரணம், எனக்கு ஒரு வாஞ்சி, இந்த தேசம் நம்ம இந்திய தேசம், நான் உடைய கிராமம் முழுவதும் என் இயேசுக்கு சொந்தமாகணும். நான் காண்பிருக்கிற தேசமெல்லாம் ரட்சிப்பை காணணும். ஆண்டவருக்கு பிரியமாக ஜனங்கள் ஊழியம் செய்ய அனுப்பணும். ஊழியம் என்பது அதை நினைக்கிறாங்க, இது மாதிரி டிவியில் பேசுறதுதான் ஊழியம். இல்லை, செய்தி கொடுக்கறது தான் ஊழியம். இல்லை, சபை நடத்துறது தான் ஊழியம். ஆண்டவருக்காய் திறப்பில் நிற்கிறது தான் ஊழியம். பிறருக்காய் கொடுக்கிறது தான் ஊழியம். ஜபிக்கிறது தான் ஊழியம். மக்களுக்கு சேவை செய்கிறது தான் ஊழியம் அப்படின்னு எல்லாம் நினைக்காம, கொடுக்கப்பட்ட எல்லா காரியத்தும் உண்மையாக இருக்கிறது தான் கர்த்தருடைய மினிஸ்ட்ரி. ஒரு நன்மையை கொடுத்தா, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தா, ஆண்டவருக்கு பிரியமா வசனம் என்ன ஒப்பீனியன் பண்ணியிருக்கும் அதன்படி நடந்து கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை தான் தெய்வ மினிஸ்ட்ரி, ஆன்மீக வாழ்க்கை. அதான் ஊழியம், அதான் விசுவாச ஜீவிதம், அதுவே அன்பு, அதுவே விசுவாச ஜீவிதம், அதான் தூயாவி, அதுதான் பரிசுத்தாவின் அபிஷேகம் நதி. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், அப்படிப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளையை வியாதி தொடாது, பலவீனம் தொடாது, நிந்தனை மேற்கொள்ளாது, அநீதி அடிக்காது, கொடிய நியாயத்திற்கு ஒன்று செய்யாது, கர்த்தர் மகிமை உண்மத்தில் வெளிப்படும் என்று சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நாளை நியாய தீர்ப்பின் செய்தியை மீண்டும் தொடர்ச்சியாக கேட்கும் வரைக்கும் பொறுமையோடு இருங்க. இப்பொழுது நேரம் நெருங்கி இருக்கிறபடினால் ஜெபிப்போமா? ஜெபிப்போம். நன்றி பரலோக தகப்பனே, இம்மட்டும் வசனமோடு நீர் பேசினீர். இரக்கத்தோடு உம்முடைய பாதத்தில் என் பிள்ளைகள் ஒப்பு கொடுத்தாங்க. கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுப்பான் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி இவர்கள் கெம்பீர அறுவடை காணீர். இன்னும் கண்ணீரோட ஒவ்வொரு விஷயத்துக்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கார். திருமணத்துக்காக, வேலைக்காக, பிள்ளைக்காக, ஆண்டவரே வியாதிக்காக, வியாதி விடுதலை கிடைக்காக, குறுக்கொலி, மூட்டுவலி, சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால், கேன்சர், கட்டி, கொழுப்பு, அப்படி இப்படி என்று உலகத்துக்குரிய எல்லா வியாதியையும் சுமந்து நிற்கிற பிள்ளைகள் ரட்சிப்பை விடுதலை காணும் படிக்காது எல்லா வியாதியை ஜெயித்து ஜெயமளிக்கத்தக்கதாக
கொரோனாக்கு இப்படிப்பட்ட எல்லா கிரியைகளும், எல்லா கேலி கொப்பளங்களும், ஊழல்கள், அரிப்புகள், சரீரத்தில் அமைச்சர்கள், வாதங்கள், வாத கோளாறுகள், இப்படிப்பட்ட பொல்லாத வியாதியின் சரீரத்தை கிரியை அனைத்தையும், பிரபஞ்சத்தை பேசாத கிரியை அனைத்து கற்றுடைய அபிஷேக நதி இவர்களுக்கு பரிசுத்தப்படுத்த ஆண்டுக்குட்டியனுடைய இரத்தம் ஒரு பிள்ளையுடைய சரீரங்களிலும், ஆலயங்களிலும், திருச்சபைகளிலும், தேசமெங்கிலும் தரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்த நதியிலே மூழ்கி திகைக்க கற்றுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென்.